ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் தமிழ் டெக் டுடே யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு சம்மந்தமான ஒரு தகவல். நீதிமன்றத்தில் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு இருக்குங்க. எந்த நீதிமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க நீதிமன்றத்தில் பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது. அது என்ன, எவ்வளோ நாளுக்குள்ளே அப்ளை பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ லிங்க் பெருசாக இருக்குது. ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ரெக்கமெண்டில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ 2 லாங்குவேஜில் இருக்குது, தமிழ், இங்கிலீஷ். ஸோ நம்ம தமிழ்லேயே செக் பண்ணலாம். ஸோ நிறைய போஸ்ட்டுக்கு கால்ஃபேர் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 9 போஸ்ட்டு கிட்ட இருக்குது. அதாவது டைப்ரைட்டர், ஷார்ட் அண்ட் வாட்ச்மேன். ஸோ நிறைய போஸ்ட் இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், சுருக்கெழுத்து, தட்டச்சர், டைப்ரைட்டர், அப்புறம் அசிஸ்டண்ட், டெம்ப்ரவரி அசிஸ்டன்ஸு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா. பெருக்குபவர். ஸோ அவங்களுக்கு என்ன சேல்ரி, என்ன கல்வி தகுதி, எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே இருக்குது. ஏஜ் லிமிட்டு. ஸோ இங்கே இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். ஸோ நீங்கள் எதுக்கு சூட்டபுளோ நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதை பற்றி மற்ற ரிசல்ட்டு, மற்ற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் செக் பண்ண முடியும். வேறு எங்கேயும் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. என்ன இன்ஸ்ட்ரக்ஷனில் முக்கியமாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கண்டிப்பாக ஓட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்ஸ் எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டஸ்டோட அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ எக்காரணம் கொண்டு மிஸ் ஆகக்கூடாது. அப்படி மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அப்ளிகேஷன் மூலமாக ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் அப்ளிகேஷனை அனுப்பணும். ஓகேங்களா. ஒரே அப்ளிகேஷனில் நிறைய போஸ்ட்டு அப்ளை பண்ணக்கூடாது. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா தகவலும் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னது தான் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தாங்க. ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ரௌசிங் சென்டரில் டைப் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களுடைய ஃபோட்டோ, ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை அனுப்ப வேண்டிய முகவரி இது தாங்க. மாவட்ட நீதிபதி, மாவட்ட நீதிமன்றம், சிவகங்கை 630562. ஓகேங்களா. லாஸ்ட் டேட்டு 27/7/2017. அதுக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகிடணும். அப்படி ரிசீவ் ஆகலை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இம்மிடியேட்டாக அப்ளை பண்ணுங்கள். டிலே பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.